இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை காலமாக அதிகளவு செய்திகளில் இடம்பெறும் H1B விசா என்றால் என்ன, அது எப்படி உருவானது, தற்போது ஏன் அது பேசுபொருளாகியுள்ளது, விவரிக்கிறார் விக்ரம் ரவிசங்கர். அமெரிக்கா கிலோமீட்டர் கணக்கு பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் ஒரு படத்தில் இதோ இங்கே தான் இருக்குது அமெரிக்கான்னு சூர்யா சொல்லுவார். அப்படி ரொம்ப ஈஸியாக லட்சக்கணக்கான இந்திய குடும்பங்கள் அங்கே போய் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இந்த H1B விசா தான். அதனால தான் அமெரிக்காவில் விவாத பொருளாக மாறின இந்த விவகாரம் இந்திய தொலைக்காட்சிகளில் தலைப்புச் செய்திகளாக மாறுற அளவுக்கு எதிரொலிக்குது. முதல்ல இந்த H1B விசானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சுருக்கமாக. நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நாட்டுக்குள்ள நுழையவோ பயணிக்கவோ கொடுக்கப்படுற அனுமதி தான் விசான்னு நமக்கு தெரியும். அது வணிகம், சுற்றுலான்னு பல வகைப்படும். அந்த பல வகைகளில் அமெரிக்காவில் தங்கி வேலை செய்கிறதுக்காக தற்காலிகமாக அனுமதிக்கிற விசா தான் இந்த H1B. குறிப்பிட்ட துறையில் திறம் பெற்ற நிபுணர்களுக்கு மட்டும்தான் இந்த விசா வழங்கப்படுது. இது எப்படி உருவாச்சு, எப்போத்திலிருந்து நடைமுறையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாம். ஆயிரத்து 1990களில் ஐடி நிறுவனங்கள், சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் கணிசமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் போது அமெரிக்காவில் தொழில்சார் மனித வளம் தேவையான அளவு இல்லாததால் அந்த வேலைகளுக்கு வெளிநாட்டுக்காரங்களை தற்காலிகமாக நியமிக்கலாம்னு அமெரிக்க அரசு அனுமதி அளிச்சுது. அப்படி அமெரிக்காவுக்கு வர வெளிநாட்டு தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு விசா வழங்க முடிவு செய்யப்பட்டு குடியேற்ற சட்டம் 1990 கீழ் H1B விசாவுக்கு அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் அனுமதி கொடுத்தாரு. ஆனால் இது குடியேற்ற உரிமை அல்லாத விசா. H1B விசா வழங்கப்பட்டதிலிருந்து 3 வருஷத்துக்கு செல்லுபடியாகும். இந்த காலம் நீட்டிக்கப்படலாம்னாலும் 6 வருஷத்துக்கு மேலே நீட்டிக்கப்படாது. உங்களுக்கு தெரிஞ்ச அமெரிக்கா ரிட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி சொல்ல கேட்டிருப்பீங்க, விசாக்காக தான் வெயிட் பண்ணுறேன், வந்தால் மறுபடியும் அமெரிக்கா போயிடுவேன்னு. அதுக்கு காரணம் இதுதான். 6 வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா புதுசாக தான் அப்ளை பண்ணணும். H1B விசாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணும்னு நீங்களே அப்ளை பண்ணி வாங்கிட முடியாது. நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க தான் உங்களுக்காக அப்ளை பண்ண முடியும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களுக்காக H1B விசாவுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. சில நிறுவனங்கள் H1B விசாக்களை ஸ்பான்சரும் செய்கிறாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த H1B விசாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கிற ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள், பழமைவாதிகள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த எலான் மஸ்க் மாதிரியான தொழிலதிபர்கள் இன்னொரு பக்கம் நிற்கிறாங்க. குடியேற்ற விதிகளை கடுமையாக்கணும்னு கேட்குற குடியரசுக் கட்சிக்காரங்களுக்கும் தொழில்நுட்பத்துறையிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆலோசகர்களாக செயல்படுற நபர்களுக்கும் இடையில இது ஒரு விவாதமாகவே மாறிடுச்சு. டொனால்ட் ட்ரம்ப்புடைய முந்தைய ஆட்சியில் ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக இருந்த நிக்கி ஹேலே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நீங்கள் இப்போ எல்லையை தான் கவனிக்கணும், நாம் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை வழங்கணுமே தவிர வெளிநாட்டுக்காரங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் எலான் மஸ்க் என்னடானா, குடியரசுக் கட்சியில் உள்ள இனவெறி கொண்ட வெறுப்புமிக்க நபர்கள்னு குறிப்பிட்டு எல்லாரும் கண்டிக்கத்தக்கவங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் இதுக்காக நான் போர் புரியவும் தயார்னு உணர்ச்சி வசப்பட்டிருக்காரு. அவரும் வெளிநாட்டில இருந்து வந்தவர் தானே. சரி, அவங்களுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு போறாங்க, ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னு தானே கேட்குறீங்க. சமீபத்தில் நியூயார்க் போஸ்ட்டுக்கு கொடுத்த பேட்டியில் இந்த திட்டத்துக்கு எப்போ நான் ஆதரவாக தான் இருந்திருக்கேன், இது அமெரிக்காவுக்கு நல்லது, அதனால தான் இதை நாம் இன்னும் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமைங்கிற கோஷத்தோடு ஆட்சியை பிடிச்சவர் இப்படி சொல்லுவாருன்னு பலரும் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சொல்ல முடியாது, திடீர்னு ட்ரம்ப் தன்னோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாலோ, H1B விசாவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துட்டாலோ இந்தியர்கள் நிலை என்னங்கிற கேள்வியை அவ்வளவு ஈஸியாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா பவுண்ட்லெஸ்ங்கிற அமெரிக்க குடியேற்ற ஆலோசனை மையம் சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வு முடிவுகள் படி H1B விசாக்களில் 72.6% விசாக்கள் இந்தியர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.